அடுத்தபடியா இந்த விஎஸ்இபிஆர் தேதி வந்து வேலன்சல் எலக்ட்ரான் பேர் ரிப்பல்ஷன் தேரின்னு சொல்றோம். ஓகே, அப்ப இங்க மாலிகுலர் ஷேப் பாத்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் ஆன் வாட், அதுல எத்தனை பாண்ட் பேர் இருக்குது, எத்தனை லோன் பேர் இருக்குது அரௌண்ட் தி சென்ட்ரல் ஆட்டம். ஸோ அதை பொறுத்து தான் என்ன ஆகும், நமக்கு அந்த மாலிகுல்ஸினுடைய ஷேப்பு வந்து இருக்கும். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் பேர்ஸ் அரேஞ்ச் themselves as far apart as possible. அதான் இதனுடைய முக்கியமான தியரி இல்லையா. எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குன்னா அது எவ்வளவு தூரம் மேக்சிமமா ஃப்ரீயா இருக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு அது என்ன செய்யும் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பிஎஃப்3 எடுத்துக்கிட்டீங்கன்னா அது என்ன செய்யும், பிஎஃப் இல்லையா, பிஎஃப் வந்து இருக்கும். அப்போ இதுல பாத்தீங்கன்னா பிஎஃப் பாண்டு 3 பாண்டு இருக்கு. இதுல ஆங்கிள் எவ்வளவு இருக்கும், என்னுடைய ஆங்கிள் 120 டிகிரி. என்னுடைய ஆங்கிள் பாத்தீங்கன்னா 120 டிகிரி. சரிங்களா. ஏன் இது வந்து 100 டிகிரில பாண்ட் மேக் பண்ணல, 100 டிகிரி இருக்குது, 109 டிகிரி இருக்குது, ஏன் மேக் பண்ணல? எதுக்கு பிஎஃப்3 அந்த 100லயோ 110 எதுவுமே மேக் பண்ணல, எதுக்கு? மேக்சிமம் டிஸ்டன்ஸ்ல இருந்தாதான் அது ஸ்டேபிளா இருக்கும். மேக்சிமம் டிஸ்டன்ஸ்ல இருந்தாதான் எப்படி இருக்கும், அது வந்துட்டு ஸ்டேபிளா இருக்கும். சரிங்களா. அதனாலதான் எவ்வளவு தள்ளி இருக்குது, 120 டிகிரி. அதாவது 120ங்கிறது மேக்சிமம், இதுக்கு கம்மியா ஒன்றும் இல்லை, இதுக்கு அதிகமாகவும் இல்லை. ஏன்னா 3 என்ன செய்யணும், தனித்தனியா இருக்கணும். சரிங்களா. மேக்சிமம் அதாவது என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு ஊர்ல சண்டை நடக்கும், என்ன பண்ணுவாங்க, இந்த ஊர்ல பெரிய சண்டை நடந்துட்டு அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த ஊர்ல உள்ளவங்கலாம் வேற வேற இடத்துல என்ன செஞ்சிருவாங்க, பிரிச்சு விட்டுருவாங்க. வேற வேற இடத்துல அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, ஒவ்வொரு இடத்துலயா ஒவ்வொரு ரொம்ப சண்டை நடந்துட்டு அப்படின்னா பக்கத்துல இருக்க வைக்க விட மாட்டாங்க. வேற வேற இடத்துல என்ன செய்வாங்க, இந்த கையெழுத்து போட வைப்பாங்க ஸ்டேஷன்ல. அப்போதான் என்ன செய்யாது, சண்டை வர. அதே போலதான் இந்த எஃப் பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரத்துல, இந்த எஃப்க்கும் எவ்வளவு தூரத்துல இருக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துல அது இருக்கும். அப்பதான் அது ஸ்டேபிளா இருக்கும். பாத்தீங்கன்னா தெரியும். அதே போல டெட்ராஹெட்ரலையும் பாத்தீங்கன்னா அப்படிதான். மேக்சிமம் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்க முடியுமோ 109 டிகிரி, 9.5. அப்போ இந்த மாதிரி மேக்சிமம் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்க முடியுமோ அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சுன்னா அந்த ரிப்பல்ஷன் இருக்காது. சரிங்களா. அதுக்கு என்ன இருக்காது, ரிப்பல்ஷன் இருக்காது. பாருங்க, எலக்ட்ரான் பேர்ஸ் அரேஞ்ச் themselves as far apart. ஃபார்னா ரொம்ப தூரத்துக்கு என்ன செய்து போகுது, எதுக்கு போகுது, மினிமைஸ் ரிப்பல்ஷன். ஒன்னோட ஒன்று ரிப்பல்ஷனை குறைக்கிறதுக்காக எங்க போகுது, அப்போ ரொம்ப தூரம் தள்ளி என்ன செய்யுது, அந்த பாண்டு மேக் பண்ணுது. இப்போ இதனுடைய ரிப்பல்ஷன் ஆர்டர் எதுக்கு ரிப்பல்ஷன் அதிகமா இருக்குது, லோன் பேர் தான் ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும். நிறைய எக்ஸாம்பிள் கேட்டுக்கிறாங்க. அடுத்தபடியா லோன் பேர் பாண்ட் பேர், அடுத்தபடியா பாண்ட் பேர். யாருக்கு ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும், லோன் பேர் தான் ரிப்பல்ஷன் அதிகம். அடுத்த லோன் பேர் பாண்ட் பேர். ஏன்னா லோன் பேர்ஸ் ஆக்குபை மோர் ஸ்பேஸ், லோன் பேர்ல அதிகமான ஸ்பேஸ் தேன் வாட் பாண்ட் பேர்ஸ். சரிங்களா. அப்போ இது என்ன செய்யும், இந்த பாண்ட் ஆங்கிளை வந்து கம்ப்ரஸ் பாண்ட் ஆங்கிள். எது கம்ப்ரஸ் பண்ணும், லோன் பேர் இருந்துச்சுன்னா இது வந்து கம்ப்ரஸ் பண்ணும். சரிங்களா. இது எப்படி பண்றது பார்க்கலாம். ஸோ மல்டிபிள் பாண்ட்ஸ் ஆக்ட் அஸ் ஒன் எலக்ட்ரான் டொமைன் பட் காஸ் கிரேட்டர் ரிப்பல்ஷன் தான் சிங்கிள் பாண்ட். சரிங்களா. அப்ப பாருங்க, மல்டிபிள் பாண்ட் இருக்குன்னா என்னது, ஆக்ட் அஸ் ஒன் எலக்ட்ரான் டொமைன் தான் ஆக்ட் ஆகுது. ஆனா என்ன பண்ணும், சிங்கிள் பாண்டை விட அங்க வந்து ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும். வச்சுக்காங்க, மல்டிபிள் பாண்ட், டபுள் பாண்ட், ட்ரிபிள் பாண்ட் சொல்றாங்க இல்லையா. ஸோ அந்த கேஸ்ல அங்க வந்து ரிப்பல்ஷன் அதிகமா இருக்கும் கம்பேர் டு வாட், சிங்கிள் பாண்ட். அடுத்தபடியா ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆஃப் சரௌண்டிங் ஆட்டம்ஸ் புல்ஸ் பாண்ட் பேர்ஸ் அவே ஃப்ரம் த சென்ட்ரல் ஆட்டம். அப்போ அது என்ன ஆகும், லெஸ் ரிப்பல்ஷன் அங்கே ஏற்படும். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, பிஎஃப்3 பார்த்தோம். இதுல எஃப், இங்கேயும் வந்து என்னது எஃப், அடுத்து என்னது எஃப். இதுல எலக்ட்ரோநெகட்டிவ் இது யாரு, இந்த ஃப்ளோரின் ஆட்டம் ஒரு எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போ இங்குள்ள எலக்ட்ரான்ல எங்க வந்துடும், ஃப்ளூரின் நோக்கி வந்துடும். இங்குள்ள எலக்ட்ரான்ல எங்க வந்துடும், ஃப்ளூரின் நோக்கி வந்துடும். இங்க உள்ளது அப்படிதான் என்ன ஆயிரும், ஃப்ளூரின் நோக்கி வந்துடும். அப்ப இந்த இடத்துல பக்கத்துல யார் இருக்கா, எலக்ட்ரான் இருக்காது. பக்கத்துல என்ன செய்யாது, எலக்ட்ரான் வந்து இருக்காது. அதனால இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், லெஸ் ரிப்பல்ஷன். இதே போலதான் எல்லாத்துக்கும். சரௌண்டிங் ஆட்டம் சுத்தி இருக்கிற அந்த ஃப்ளூரின் ஆட்டம் என்ன பண்ணும்,
புல்ஸ் பாண்ட் பேர்ஸ் அவே எடுத்துரும். சரிங்களா? ஸோ அப்படி எடுக்கிறதுனால அங்க என்ன இருக்காது, ரிப்பல்ஷன் சென்ட்ரல் ஆட்டத்துல ரிப்பல்ஷன் இருக்காது. சரிங்களா? ஃப்ரம் த சென்ட்ரல் ஆட்டம், அதனால லெஸ் ரிப்பல்ஷன். சரி, இப்போ இதனுடைய இந்த நொட்டேஷன் அண்ட் ஷேப் பாருங்க தெரியும். இதுல ஏஎக்ஸ்என் இஎம் இதை கொடுத்துக்கிறோம். அப்போ அதுல இ வந்துட்டு லோன் பேர், இந்த எக்ஸ் வந்துட்டு பாண்டட் பேர், ஏ வந்துட்டு சென்ட்ரல் ஆட்டம், அவ்வளோதான். இ வந்து லோன் பேர். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா AX2 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் பேர்ஸ். இதில் வந்துட்டு 2 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. அதனுடைய ஷேப்னு பார்த்தீங்கன்னா லீனியர், பாண்ட் ஆங்கிள் 180 டிகிரி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெர்லியம் குளோரைட் CO2. அதுபடியா AX3 பார்த்தீங்கன்னா ட்ரைகோனல் பிளேனார், முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். நிறைய எக்ஸாம்பிள் கேட்டுக்கிறாங்க. BF3 SO3 இந்த ரெண்டுமே என்னது, ட்ரைகோனல் பிளேனார். அதனுடைய ஆங்கிள்னு பார்த்தீங்கன்னா 120 டிகிரி. அடுத்தபடியா பாத்தீங்கன்னா AX2E1, அதாவது ஒரே ஒரு லோன் பேர் மற்ற ரெண்டும் பாண்ட் பேர், ஒரே ஒரு லோன் பேர் மற்ற ரெண்டும் பாண்ட் பேர். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா என்ன, SO2. அப்ப இங்க என்ன ஆகுது, லெஸ் தேன் 120 டிகிரி. SO2 பாத்தீங்கன்னா 120 விட என்ன ஆகுது, கம்மி ஆகுது. ஏன்னா அங்க லோன் பேர் இருக்கிறதுனால அது நிச்சயம் கம்ப்ரஸ் பண்ணும். அடுத்தபடியா AX4 பாத்தீங்கன்னா டெட்ராஹெட்ரல். இது வந்துட்டு 109.5 டிகிரி. எக்ஸாம்பிள் CH4 SiCl4. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா AX3E1. இங்க மொத்தம் எத்தனை இருக்கும், மொத்தம் எலக்ட்ரான் பேர்ஸ் பார்த்தீங்கன்னா எத்தனை, 4 எலக்ட்ரான் பேர்ஸ் இருக்குது. அதுக்கு வந்து என்னது, ட்ரைகோனல் பிரமிடல். அப்போ என்ன வந்துடும் உங்களுக்கு, இந்த அப்ராக்சிமேட்டா என்ன வந்துடும், 107 டிகிரி வந்துடும். 109.5 இருந்து குறைஞ்சி 107 டிகிரிக்கு வந்துடும். எக்ஸாம்பிள் NK3, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள். அடுத்தபடியாக H2O. ஸோ இதுவுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 104.5 இது வந்து பென்ட் இல்லைன்னா ஆங்குலர். இது வந்து என்னது, பென்ட் இல்லைன்னா அது வந்துட்டு ஆங்குலர். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைகோனல் பைபிரமிடல் AX5க்கு PCl5 PF5. ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ட்ரைகோனல் பைபிரமிடல் ஒன்று வந்துட்டு 90 டிகிரி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 120 டிகிரி. ஸோ எது வந்துட்டு 90 டிகிரி, எது வந்து 120 டிகிரி. ஈக்குவட்டரியல் பார்த்தீங்கன்னா எவ்வளவு, 120 டிகிரி. ஈக்குவட்டரியல் பார்த்தீங்கன்னா 120 டிகிரி. ஆக்சியல் எப்படிப்பட்டது, ஆக்சியல் வந்துட்டு 90 டிகிரி. சரிங்களா, ஆக்சியல் வந்துட்டு 90 டிகிரி. சரிங்களா, இதுல 3 பாண்ட் இருக்குல்ல, ஈக்குவட்டரியல் பாண்ட், இந்த 3 எவ்வளவு, 120 டிகிரி. சரிங்களா, அப்போ இந்த ட்ரைகோனல் பைபிரமிடல். சரி, அடுத்தது AX4E1. இது வந்துட்டு என்ன, அப்போ இந்த சீசா ஷேப். இது வந்துட்டு என்ன, சீசா ஷேப். இது வந்துட்டு என்ன, SF4. எக்ஸாம்பிள் என்ன வந்துட்டு, இது வந்துட்டு SF4. சரிங்களா, இது எப்படி இருக்கும், அப்போ இந்த இந்த மாதிரி என்ன இருக்கும், டி ஷேப்ல வந்துட்டு இது இருக்கும். சரிங்களா, சீசா ஷேப்னு சொல்லுவோம் இல்லையா, சீசா ஷேப். இது வந்துட்டு என்னது, இந்த டி ஷேப். இது வந்துட்டு என்ன, டி ஷேப். ClF3. இது வந்துட்டு என்ன, ClF3. SF4 பார்த்தீங்கன்னா இந்த சீசா ஷேப். சரி, இது வந்து நம்ம வரிசையா பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு நிறைய என்ன இருக்குது, ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கான ட்ரிக் இருக்குது. அதனுடைய என்ன செய்யணும், சம்டைம்ஸ் என்ன செய்வாங்க, இதை கொடுத்துட்டு இதுக்கான என்ன, இது ஆங்கிள் என்ன, இதனுடைய ஷேப் என்ன, இதனுடைய ஜாமெட்ரி என்ன, ஸோ அப்படிங்கிறத என்ன செய்வாங்க, கேட்பாங்க. இதில் முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ் தான் அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் மெமரி பண்ணாலே போதும், ஈஸியான பண்ணிடலாம் நீங்கள். ஸோ எந்த இதுக்கிட்டாலும் நீங்கள் எழுதிடலாம். இதில் தான் கேட்பாங்க மெயினாக. அடுத்தபடியாக லீனியர் AX2E3. அதாவது 3 லோன் பேர்ஸ். இங்கே வந்துட்டு எத்தனை, 3 லோன் பேர்ஸ், 2 பாண்ட் பேர், XeF2. சரிங்களா, XeF2ல பார்த்தீங்கன்னா எத்தனை லோன் பேர்ஸ், 3 லோன் பேர்ஸ் இருக்கு. இப்போ லோன் பேர்ஸ் எல்லாம் எங்க இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவட்டரியல் பொசிஷன்ல தான் இருக்கும். அப்போ இது வந்து லீனியர் 180 டிகிரி, ஆங்கிள் எவ்வளவு, 180 டிகிரி. அடுத்தபடியா AX6 ஆக்டாஹெட்ரல். அப்போ எல்லாமே இங்க வந்து 90 டிகிரி. 6 பாண்ட் இருக்கும், 6 பாண்டுமே 90 டிகிரில தான் இருக்கும். SF6. அதேபடியா AX5E1, இது வந்து என்ன, இந்த ஸ்கொயர் பிரமிடல்.
இப்போ மொத்தமா 6 இருக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு லோன் பேர், அதை வந்து நம்ம என்ன சொல்றோம், ஸ்கொயர் பிரமிடல்னு சொல்றோம். 84.8 பிஆர்எஃப் ஸ்கொயர் பிரமிட். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஸ்கொயர் பிளைனா 2 லோன் பேர், ஆக்டாஹெட்ரல்ல 2 லோன் பேர் இருக்கும் இல்லையா. டாப்ல ஒன்னு, டாப்ல ஒரு லோன் பேர், கீழே பாட்டம்ல ஒரு லோன் பேர் இல்லையா. அது வந்து 90 டிகிரி. இது வந்து என்ன, எக்ஸிஎஃப். இது வந்து எக்ஸிஎஃப்4. அதபடியா லாஸ்ட் எக்ஸாம்பிளா பாத்தீங்கன்னா 7 பென்டகோனல் பைபிரமிடல். அப்போ அதுல பாத்தீங்கன்னா இந்த 90 டிகிரி ஆக்சியல் பாண்ட் வந்துட்டு 90 டிகிரில இருக்கும். ஸோ அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இந்த பென்டகன் வந்து எப்படி இருக்கும், 72 டிகிரி. பென்டகன் வந்து பாத்தீங்கன்னா 72 டிகிரில இருக்கும். எக்ஸாம்பிள் ஐஎஃப்7. எக்ஸாம்பிள் ஐஎஃப்7 நிறைய எக்ஸாம்பிள் வந்து கேட்டுக்கிறாங்க. சரி, இதுல முக்கியமான ட்ரிக் அப்படி என்ன அப்படிங்கிறத பாருங்க. இதுல NH3 107, CH4 பார்த்தீங்கன்னா 109.5 டிகிரி. NH3ல ஒரே ஒரு லோன் பேர். லோன் பேர் என்ன பண்ணும், இந்த ஆக்சுவலி நமக்கு எப்படி இருக்கும், இந்த இப்படிதான் இருக்கும், டெட்ராஹெட்ரல்ல தான் இருக்கும். இந்த லோன் பேர் வந்துட்டு என்ன பண்ணும், இதை வந்துட்டு நிச்சயம் கம்ப்ரஸ் பண்ணும். இதை வந்து நிச்சயம் கம்ப்ரஸ் பண்ணும். சரிங்களா. அப்போ அப்போ லோன் பேர் பாண்ட் பேர் ரெண்டும் ரிப்பல்ஷன் ஆகும். அப்போ இந்த ஆங்கிள் வந்து நிச்சயம் சுருங்கும். அப்படிதான் சுருங்கும் போது என்ன ஆகுது, 109.5ல இருந்துட்டு எங்க போகுது, 107 டிகிரிக்கு போகுது. 109.5ல இருந்துட்டு 107க்கு வந்து போகுது. காரணம் என்ன, இந்த ரிப்பல்ஷன். அடுத்தபடியா H2O பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியா இருக்கு. H2O பார்த்தீங்கன்னா அதை விட கம்மி. இங்க எவ்வளவு, அப்போ 104.5 டிகிரி. அப்போ இங்க வந்து பாருங்க, 2 லோன் பேர்ஸ் கம்ப்ரஸஸ் ஃபர்தர். யாருக்கு கம்ப்ரஷன் அதிகமா இருக்கும், இந்த H2. H2ல 2 லோன் பேர் இருக்கும். அப்ப இதனுடைய ஆர்டர், முக்கியமான ஒரு கொஸ்டின். CH4 பாண்ட் ஆங்கிள் அதிகமா இருக்கும். அடுத்தபடியா இது 109, CH4 109.5, இது வந்து 107, இது வந்து 104.5 டிகிரி. சரிங்களா. ஸோ மூணுமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ பாண்ட் ஆங்கிள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. எப்போ, லோன் பேர் இன்க்ரீஸ் ஆக பாண்ட் பேர் வந்துட்டு இந்த ஆங்கிள் வந்துட்டு குறைஞ்சிக்கிட்டே வரும்.